எட்டு திசையும் முட்டி மோதி இன்று நம்பிக்கை மனிதராக வெற்றி பெற்ற பிக் பாஸ் வெற்றியாளர் இந்த மேடையில் இருப்பதும் அவரை அழைப்பதும் மகிழ்ச்சி. தம்பி முத்துக்குமரன் அவர்களை பேச அழைக்கிறோம். என் பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக அங்கேருந்து கனியண்ணன் நேர்காணல் செஞ்சுருக்கேன், அண்ணனை நேர்காணல் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. ஏன்னா எதுக்கு நீங்கள் உட்காந்துருக்கீங்கிறத பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற இந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடைமையையும் பொதுவாக நம்ம அலட்சியப்படுத்துகிற நம்மளோட உடைமைகளாக இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளோட உணர்வையும் கொஞ்சம் சத்தமாக சொல்லி செல்லமாக ஒரு அரைஞ்சு மனுஷனா வாழ்றதுக்கான வழியை போட்டு கொடுக்கிற எளிய மனிதர், தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுத்திரகனி அண்ணனுக்கு முதல்ல பெரிய வணக்கம். இந்த கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரராக இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுத்திரகனி அண்ணன். அது தமிழ் சினிமா எப்பவும் தவற விட்டதே கிடையாது. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேன்னு கனியன் பூங்குன்றன் சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில் உட்கார வச்ச கனி அண்ணனுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. சேகுவாரா சொன்ன ஒன்னே சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். சேகுவாரா சொல்வார், நான் வீழ்ந்து விட்டால் என்ன, என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள், தோட்டாக்கள் ஒருவரும் தூங்குவதில்லைன்னு சொல்வார். அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான, துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும். தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நன்றி. அன்பை வார்த்தைகளால் சொல்வதற்கு பதிலாக உழைப்பை கொட்டி காட்டும் ஒரே ஜீவன் அப்பா. அப்பா மகன் கதையை பேச போகும் ராமம் ராகவன் படத்திற்காக வாழ்த்து வந்திருக்கும் தீபக் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை அன்பர்கள், அதாவது எல்லா ஃபார்மேட்லேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் வெல்விஷர்ஸ் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். என் குருநாதர் சமுத்திரகனி சார், அவருடைய முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்னத்திரையில் இருந்தார். அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பித்தார். ஒரு சில படங்கள் இயக்குனார். அது பேசப்பட்டது, ஆனால் அது பெருசாக ஒரு வரவேற்பு கிடைக்கல. அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் சின்னத்திரைக்கு திருப்பி இயக்குனார். அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை, எனக்கு பெரிய ஒரு விஷயத்து இருக்குது, நான் அதை நோக்கி போகணுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லிவிட்டு, உனக்கு என்னம்மா பணத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லைம்மா பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லிட்டு திரும்பவும் சினிமாவுக்கு போகிறாரு. ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார். அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு படமாக இயக்கி அதுக்கப்புறமா ஒரு பெரிய நடிகராக மாறினார். அப்போவும் அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை. எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும்டா, வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்னி வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பார். அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரம்யா சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சிடணும்டா. ஆனால் அதை தாண்டி நம்ம வாழ்க்கையில் ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்தில் நம்ம திரும்பி பார்க்க போது நம்ம என்ன படைச்சோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் போது நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு 20 படைப்புகளாக இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார். அது ஒரு உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி. அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குநர்கள் இன்றைக்கி சனி சாருக்காக வந்திருக்காங்கன்னா அது அவர் மேலே வச்சிருக்கிற அது ஒரு அந்த அளவு கடந்த ஒரு பாசம், மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகவமும் கண்டிப்பாக சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் இப்போ சொன்னார், அதாவது தன் பிள்ளைகளுக்கு தாண்டி ஒரு மகனாக என்னை அவர் பாவித்து அவர் அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையும் தாண்டி நம்ம இயக்குனர் தன்ராஜும் அது வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே அது நல்லாவே பொருந்தது. ஸோ இந்த கதை எப்படி இருக்க போகுதுன்றது ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான இருக்க ஒரு அற்புதமான உணர்வு. அதை ஒரு அழகான படைப்பாக வெளியே கொண்டு வர போகிறாங்க. ஸோ எல்லாரும் போல் நானும் காத்திருக்கிறேன். நானும் ஒரு தந்தை தான். என் மகனுக்கும் எனக்கும் ஒரு கண்டிப்பான ரிலேஷன்ஷிப் அந்த பர்டிகுலர் ஏஜ் குரூப்பில் எப்படி இருக்குன்றதை நானும் பார்க்கணுன்றத ரொம்ப அவரோட காத்துக்கிட்டு இருக்கேன்.
ஸோ இந்த படம் ஒரு அருமையான வெற்றி பெற வாழ்த்துக்கள். பிருத்வி ஒரு அருமையான ப்ரொடியூசர் ஃப்ரம் துபாய். ஸோ மென்மேலும் நீங்கள் அற்புதமான படங்களை இயக்கணும், தயாரிக்கணும். அதே போல் தன்ராஜ், வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ் உங்களை வாழ வைக்கும், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஃபீல் குட் டைரக்டர்ஸுக்கும் என் மாலை வணக்கம். அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குனராகவும் கதாநாயகனாகவும், ராகவம் கரெக்டாக சொல்லிட்டேன்னா? ஆமாம், அது தம்பி சொன்னது கரெக்டு தான். படிப்பாளி இல்லை, அப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பை கூட சரி பண்ணிக்கலாம். தமிழ் அதுக்கு இடம் கொடுக்கும். தம்பி சமுத்திரக்கனி அந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன். ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர், வெள்ளை யானை, சங்கத்தமிழன், இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு 80 வயசு ஆகும், ஒரு கைத்துக்கட்டில் மல்லாக்கப்படுத்திட்டு பாலெல்லாம் கலந்து போய் பேப்பர் பண்ணி யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதித்தோம், எத்தனை கோடி பணம் இருக்குது, அதில் என்ன சாதித்தோம், அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் தம்பி சமுத்திரக்கனி. அவருக்கு நிச்சயம் 80 ஒரு 90 நல்ல கண்ணையா வாழுகிற காலம் வரையும் வாழுவார். அப்படியே வாழுகிற பொழுது சுயநினைவோடு 100 வயதில் மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன், அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு யோசிக்கலாம். ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌலியும் அழைக்கிறார், ராஜமௌலியுடைய மகனும் அழைக்கிறார், தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுஷும் தொடர்ச்சியாக அழைக்கிறார். எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகுலுக்கி செல்ல முடிகிறது? அப்போ அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல, அது எப்படி ஏறும் இறங்கும் இறங்கும். ஒரு பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அந்த தம்பி கனியை நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நான் அந்த இப்போ எனக்கும் தம்பிக்கும் இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான். நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே, ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகள் என்ற உறவு. இது தந்தை மகன் என்ற உறவு. நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன, இன்னும் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதநேயத்தை மீட்டெடுத்தது என்பது இந்த சாட்டை. மாணிக்கம் என்ன, நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் திருடராக தொடர்ச்சியாக இருந்து எங்கோ சேதாரமாக இருப்பான். ஸோ அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாணிக்கம் படமே பாருங்க, இந்த சாட்டை எடுத்து பாருங்க. நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடிட்டு பேரன் பேத்தியோடு உட்காந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம்ப்பா. தம்பி சிவா சொன்னதை போல தவறு செய்வது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தவறு செய்து விட்டு நான் தான் தவறானவன் என்று பெயர் வாங்கி விட்டேன், தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்தக்காரனை இல்லை, திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும். ஸோ நிச்சயமாக இந்த சாட்டையும் இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு. இப்பொழுது சமீபத்தில் அனன்யாஸ் நானா நானினா ஹிந்தியில் தாத்தா பாட்டி, அந்த ஒரு இடத்துல போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 5, ஃபேஸ் 6 வரைக்கும் கம்மிட்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் 60 வயதை தாண்டியவர்கள், ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சு அவர்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம். திரும்ப சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய வெற்றி படத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல, மனதை வைத்து தீர்மானிப்பது. ஸோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நேற்று தான் பேசுகிறேன், இன்னைக்கு என்ன பேசுறது, தம்பியாரை கூப்பிட்டுச்சு. இந்த ஃபீல் குட்ன்றாங்களே, இந்த ஃபீல் குட்டை முதல்ல இந்த உலகத்துக்கு சொன்னது யார் தெரியுங்களா சார்? அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுலான் இருக்கேன். ஃபீல் குட் புராணம் தான், ஆனால் எழுதுனது மனுஷன் இல்லையா? கம்பர் தான் இந்த ஃபீல் குட். இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் கம்பன் தான். தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்னது போல என்னன்னா, ராமன் கடவுள், அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாலி. ஒரு சூழ்நிலையில் ராமன் வில் அடியான், வில் தைத்து விட்டது, மரணத்தின் வாசல், சாக போறேன்னு தெரியுது. அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை. நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க கூடாது, என் ராமன் கொலையாளி ஆயிடக்கூடாது என்ற பதட்டத்தோடவே அந்த வில்லை எடுத்துட்டு பார்க்குறான். பார்த்தா ராமனுடைய வில் கலங்குறான். ஐயையோ, பார்த்தா ராமன் என்று ஆகிறான். ராமா, நீயா இதை எய்தாய், நீயா இந்த பழிச்சல்,
இந்த பழிச்சொல்லுக்கு நீயா காரணமாகி போகிறாய்? இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவனா நீ? நீ இந்த பழிச்சொல்லை சுமந்தால் இந்த புகழ் என்ற மௌடத்தை யார் சுகப்படுவா? தகுதி இல்லாத போய் உட்கார்ந்துட போறானே. சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா? புராணம் தான் எழுதுனது. அப்ப வசனங்கள் போடுறான் பாருங்க. டேய், ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன்டா நீ. நீ ராஜவம்சத்தை சேர்ந்தவன், படிப்பாளி. நான் குரங்கு இனத்தை சேர்ந்தவன். ஐயோ, அப்பேற்பட்ட கடவுள் தான் தனி யோசிக்கிறான். ஓஹோ, மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ குத்திட்டியாப்பா? நீ என்ன செயல் செஞ்சேன்னு உனக்கே தெரியாமலே செய்துட்டியா? அதெல்லாம் பரவாயில்லப்பா. ஆனா மாறு வேஷம் போட்டு என் மனைவியை தூக்கின ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கிய உனக்கும் வித்தியாசம் என்ன இருக்குப்பா? அந்த உலக பேசுமேடா, அதை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்குப்பா. ஸோ அவனை நினைத்தே ஃபீல் பண்றான். அந்த ஃபீல் குட் பாருங்க. சரி, ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்குத்தான், பாசிட்டிவ் அப்படின்றதுக்கான வாழ்வதற்கு என்று சொல்கிறோம். பிறக்கும் பொழுது இன்னொரு சபம், அதனாலதான் பிரசவம். ஆனா சாவு இருக்கிற பொழுது மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது. மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான். ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படை, நான் வணங்கிய கடவுளே என்னை வந்து குத்துகிறான், கொள்கிறான். நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன். அந்த வகையில் திருப்தி. 2 அப்ளிகேஷன். என் தம்பி சுக்குருமே, கொஞ்சம் போத வசலாம், கொஞ்சம் பேட் ஹேபிட்ஸ். இதே மாதிரி வேத ஏதோ ஒரு நூலில் ஒரு சூழ்நிலையில் அவன் மேலே இதே மாதிரி குணத்தை ஒன்று. இன்னொன்று, சுக்ரீவன் தான் ராமன்ட்ட சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டுனா அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பிக்கு கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா, அதை கொஞ்சம் தடுத்துறியா? இந்த அப்ளிகேஷன் தான் அப்படின்னா இதை படிக்கிற பொழுது இதெல்லாம் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அந்த ஃபீல் குட் டைரக்டர்ஸ். உங்கள் அனைவரையும் என்னை விட வயதில் இளைவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன். இதே போன்ற படத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். வாழ்க வையகம்.